Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான சூப்பரான டிஃபன் ஐட்டம் தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம சிறுதானிய மாவு வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து சிறுதானிய புட்டு செய்யலாம். நம்ம இப்ப புட்டு தான் செய்ய போறோம். இதுல புட்டும் செய்யலாம், இடியாப்பமும் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம். இதுல பல வகை வெரைட்டி செய்யலாம். நான் ஒரு நாளைக்கு ஒன்னொன்னா நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு வந்து நம்ம புட்டு செய்ய போறோம். இது வந்து சிவப்பு அரிசி, அப்புறம் வந்து கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் வந்து பல சிறுதானியெல்லாம் சேர்த்துருக்கோம். ராகி, கம்பு, திணை, அப்புறம் குதிரவாளி, சாமை, அந்த மாதிரி பல விதமான சிறுதானிய வகைகள்லாம் சேர்த்துருக்கோம். சூப்பரான ஸ்மெல்லோட நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷோட நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோல. இது நம்ம மசாலா ஐட்டம்ல சேல் பண்றதுல இதையும் சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் தரேன், நீங்க வேணும்ன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. இப்ப நான் இந்த இட்லி பானையில வந்து ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 hour வரைக்கும் நல்லா வேக வச்சு ஆவி கட்டி எடுத்து இதுல போட்டு வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து ஒரு ட்ரை மாவு இல்லைங்களா, அதனால ஒரு வாட்டி நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டா உப்பு தண்ணி தெளிச்சு திரும்பி வேக வைக்கும் போது புட்டு நல்லா சாஃப்டாவும் டேஸ்டாவும் கிடைக்கும் நமக்கு. இப்ப நான் இது வந்து நல்லா சூப்பரா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுல வந்து நம்ம லைட்டா வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்க கூடாது. நம்ம இந்த அளவுக்கு சால்ட் உப்பு லைட்டா நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இதை வந்து லைட்டா தெளிச்சு விட்டு தான் பிசையணும். தண்ணி வந்து ஊத்தக்கூடாது. நம்ம உள்ளங்கையில இந்த மாதிரி தெளிச்சு விட்டு நம்ம மாவு வந்து பிணைஞ்சிக்க போறோம். இப்ப இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேவைப்படும். லைட்டா தெளிச்சு விட்டு நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். இப்படி அழுத்தி விட்டா இருக்கணும், உதிர்த்து விட்டா உதிர்ந்து வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்ப இந்த மாதிரி நல்லா வந்து லைட்டா தண்ணி தெளிச்சு உதுத்து விட்டு பிணைஞ்சாச்சு. இப்ப வந்து இதோடைய கரெக்டான பதம் புட்டுக்கு எப்பவுமே இப்படி புடிச்சா கொழுக்கட்டை மாதிரி நிக்கும். இப்படி உதுத்து விட்டா மாவா உதிரும். இதுதான் வந்து நம்ம புட்டுடைய கரெக்டான பதம். இப்ப இது வந்து நம்ம எடுத்து நானே இப்ப ஸ்லோல வச்சிருக்கேன். இதுல வந்து இப்படி வந்து சேர்த்துக்கலாம். எல்லா மாவும் இந்த மாதிரி உதுத்து போட்டு இப்படி சேர்த்துக்குங்க. ஏன்னா ஒரே இடமா இப்படி போடக்கூடாது. மொத்தமா இப்படி உதுத்து போடும்போது நல்லா மாவு ஃபுல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு நல்லா. இப்ப எல்லா மாவும் நல்லா உதுத்து சேர்த்தாச்சு. இப்ப இந்த கிளாத்தை வந்து இப்படி மூடிடலாம். ஈர கிளாத்து போட்டீங்கன்னா அதுலயே பாதி மாவு ஒட்டிடும். அதனால நான் ட்ரை கிளாத்து தான் நான் வந்து எப்பவுமே போடுவேன் புட்டுக்கு. ஒரு வாட்டி வேக வச்சு எடுத்துட்டு இது 2வது வாட்டி வேக வைக்கிறேன். அப்பதான் நல்லா சாஃப்டாவும் நமக்கு புட்டு வந்து சூப்பராகவும் கிடைக்கும். இப்ப மேல மூடிடலாம். மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் கரெக்டா ஸ்லோல வச்சே வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப இது நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு வெந்துருச்சு. இப்ப ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். இப்ப இந்த மாவு வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இது வெந்துச்சான்னு பாக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னா, இந்த மாவை இப்படி விரல்ல எடுத்து இப்படி உருட்டி பாத்தீங்கன்னா இந்த நூல் திரி வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி திரிஞ்சு வரணும். இதுதான் கரெக்டான பதம். கரெக்டா நல்லா திரிஞ்சு வருது பாருங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்ப இதை எடுத்துடலாம், ஆஃப் பண்ணிடலாம் கேஸ. இந்த மாவை எடுத்து இந்த பாத்திரத்துல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மாவு வந்து அந்த இட்லி பானையில இருந்து எடுத்து இதுல சேர்த்தாச்சு. நம்ம நார்மல் அரிசி மாவு இதெல்லாம் விட இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதுல வந்து தேங்காய் திருவல் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் திருவல் சேர்த்துக்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூட ஏலக்காய், இடிச்சு வச்ச ஏலக்காய், இதையும் வந்து இதுல சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூட வந்து ஒயிட் சுகர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சிறுதானிய வகை அரிசியோடைய புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷாவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.